வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரங்கவச்செல்வம். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாத பிறப்பாகும். நாளை மறுநாள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாத பிறப்பாகும். சிறப்பான ஆனி மாதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 15/6/2025 ஆனி மாத பிறப்பு. ஆனி முதலாம் நாள் ஆனி மாத சங்கரகாந்தி. இந்த தமிழ் மாதம் ஆனி மாதம் மலர்கின்றது. எனவே இந்த ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் மாத பிறப்பிலே சங்கரகாந்தி என்று இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்ற வழக்கம் பல்வேறு ஆலயங்களிலே உண்டு. சங்கரகாந்தி அபிஷேகம், சங்கரகாந்தி பூஜை, சங்கரகாந்தி உற்சவம் என்று இந்த மாத பிறப்பிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு அதனுடைய சிறப்புகளை பெருமைகளை அறிந்தவர்கள் இந்த மாத பிறப்பிலே அதிகாலையிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து கொள்வார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாத பிறப்பு. இந்த ஆனி மாதம் என்கிற பொழுதே அம்பாளுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாட்டுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆனி மாதத்திலே சிவனுக்குரிய நட்சத்திரம் வருகிறது. ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம். சிவன் ஆலயங்கள் இந்த உற்சவங்கள், மகோற்சவங்கள் ஆனி உத்தரத்தை முன்னிட்டு தீர்த்தவாரியான பூர்த்தியாக கொள்ளுவது, ஆனி உத்தரத்திலே ரதபவனியாக நடைபெறுகின்ற ஆலயங்கள் இவ்வாறு சிறப்புகளோடு கூடியதாகவும் அமைந்திருக்கும். அதே போல அம்பாள் ஆலயங்களில் இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு பூரணை தீர்த்தமாக கொண்டு இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற சிறப்பு. ஒவ்வொரு மாதங்கள் பிறக்கின்ற பொழுதிலும் நாம் இந்த சங்கரகாந்தி பூஜை வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்கின்ற பொழுது அந்த மாதம் பூரா நமக்கு சிறப்பும் மங்களமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்து கொள்வது. இது பொதுவாக நாங்கள் சித்திரை மாத பிறப்பு மட்டும்தான் கூடுதலாக ஆலயங்களிலே சித்திரை மாத பிறப்புக்கு புது வருஷம் என்று ஆலயத்துக்கு போவோம். அதே மாதிரி தை மாத பிறப்புக்கு தைப்பொங்கல் என்று ஆலயம். ஒவ்வொரு மாதங்களும் மலர்கின்ற பொழுது ஒவ்வொரு சிறப்பும் நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல நம்பிக்கையோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள்.